ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். இனிய காலை பொழுதில் நாம் இப்போது தர்மஸ்தலா கோயிலுக்கு கிளம்புறோம். ரூமில் இருந்து போன வீடியோவில் குக்கே சுப்பிரமணியா கோயிலும் சௌதன்கா விநாயகர் கோயிலும் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது அடுத்த வீடியோவாக வெளிவருது. இந்த வீடியோவில் தர்மஸ்தலா இதை பற்றி தான் போட போகிறோம். நாம் கோவிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோயிலோட தேவஸ்தானத்தோட ரூமில் தான் தங்கியிருந்தோம். அங்கேருந்து நம்ம இப்போ காரில் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயில் பார்த்திங்கன்னா காலைல 5:30 மணிக்கே திறந்துருவாங்க. காலைல 5:30 மணிலேருந்து மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும். திருப்பி 4 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும். அதுக்கப்புறம் இந்த தர்மஸ்தலாவில் ஒரு விசேஷம் என்னென்னா, இங்கே அன்னதானம். இங்கே 2 வேளையும் காலையிலேருந்து அன்னதானம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அது ரொம்ப விசேஷம். இந்த கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு தான் போவாங்க. நாம் இப்போ கோயிலுக்கு போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். தர்மஸ்தலா இந்த கோயிலோட மூலவர் யாருன்னு பார்த்தோன்னா மஞ்சுநாத சுவாமி. சிவன் தான் இந்த கோயிலோட மூலவர். இந்த கோயில் உருவானது விதமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆக்சுவலாக ஒரு 800-900 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். இப்போது இந்த கோயிலை பராமரிக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா வீரேந்திர ஹெக்டே அப்படின்ற சமண மதத்தவங்க தான் பராமரிக்கிறாங்க. அவங்க தான் பரம்பரையாக 21 தலைமுறைகளாக பராமரிச்சுட்டு வராங்க இந்த கோயிலை. ஆக்சுவலாக அவங்களோட வீடு தான் இப்போ இருக்கிற கோயில். இந்த ஊரோட முன்னாள் பேர் என்னன்னு பார்த்தோன்னா குடும்பான்றது தான் இந்த ஊரோட பேர். அந்த ஊரில் வீரமன்ன ஹெக்டே அப்படின்றவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் தான் அந்த ஊர் தலைவராக இருக்கும்போது இந்த ஊருக்கு வர முக்கியமான வழிப்போக்கர்கள் எல்லாருக்குமே வந்து அன்னதானம் சாப்பாடெலாம் சமைச்சு போட்டு அவங்கள பராமரிக்கிறது தான், உபசரித்து அனுப்புறது தான் அவரோட வேலை. இதை வந்து அவர் முதல் கலையாக பார்த்துட்டு இருந்தார். அப்படி ஒரு நாள் நான் குதிரை யானையிலலாம் வந்து ஒரு வெளியூர்லேருந்து 2-3-4 பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து இவங்ககிட்ட வந்தோடனே அவர் என்ன எப்பயும் போல் உபசரிக்கிற வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அன்னதானம்லாம் பண்ணி பராமரித்து உணவெல்லாம் வழங்கி உபசரிச்சிருக்காரு. அப்போ அந்த 4 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த வீட்டை தங்க போகிறோம், நீங்கள் இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் மறுப்பே பேசாமல் சரின்னு சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்காக எல்லா சாமான்களையும் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகும்போது அவங்க வந்து, நாங்கள் வந்து சிவனோட கட்டளையில் வந்திருக்கோம், தர்ம தேவதைகள், நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்ற பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து மஞ்சுநாத சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுவாங்க, நீங்கள் தான் அதை பராமரிக்கணும், அதுக்காக தான் இந்த நாங்கள் சோதனை வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மஞ்சுநாதரையும் கன்னியாகுமரி அம்மன் அப்படின்னு தர்ம தேவதைகள்லாம் பிரதிஷ்டை பண்ண சொல்லிவிட்டு அவங்க மறைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கோவில் வந்து மஞ்சுநாதரை பிரதிஷ்டை பண்ணி கன்னியாகுமரி அம்மன் தாயார் அம்பாலை பிரதிஷ்டை பண்ணி இந்த கோயிலை பராமரிச்சு வராங்க. அந்த வழி வந்தவங்க தான் இப்போ இருக்கிறவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இந்த ஊர் மக்கள் வந்து தலையாக கடமையாக எடுத்துப்பாங்க. அந்தளவுக்கு வர வருமானம் எல்லாமே தர்ம காரியங்களுக்கே செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் கோயிலோட முகப்பு. கோயிலில் வீடியோ எடுக்க முடியாதனால கோயிலுக்கு வெளியிலே உள்ள எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நாங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு சாமி பார்க்க போனோம். 7:20 சாமி பார்த்து வெளில வந்துட்டோம். காலியாக தான் இருந்தது. எந்த கோயிலில் கூட்டம் எதுவுமே இல்லை. இது சுவாமியோட தேர். இங்கே இந்த கார்த்திகை மாதம் நடக்கிற தீபத் திருவிழா இங்கே விசேஷம்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில். அது மட்டும் இல்லாமல் பல வெளியூர்லேருந்து கொண்டு வரப்பட்ட தேர்களும் இங்கே காட்சியாக வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் அன்னபூர்ணான்ற அன்னதான சத்திரம் பெருசாக இருக்கும். அங்கே வந்து சாப்பாடு நல்லா போடுவாங்க. இந்த கோயில் தரிசனம் பண்ணவங்க எல்லாருமே அடுத்து அங்கே தான் சாப்பிட தான் போவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு விசேஷம் இந்த இடத்துல அன்னதானம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிற ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள், ஏதாவது குடும்ப தகராறுகள் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்தால் இந்த கோயில் நிர்வாகியான வீரேந்திர கிட்ட வந்து நிற்பாங்க. அவர் வந்து 2 பக்கத்தோட நியாயத்தையும் விசாரிச்சுட்டு சரியான தீர்ப்பு கொடுப்பாரு. அவர் சொல்கிற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. அது யாருமே வந்து மீற மாட்டாங்க. கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மஞ்சுநாத சுவாமி, கன்னியாகுமரி அம்மன், அன்னப்ப சுவாமி, தர்மதேவர் சன்னதிகள்லாம் தனியாக இருக்கும். எப்பயும் லிங்கம் உள்ளே பார்த்தீங்கன்னா லிங்கம் வந்து தங்க கவசத்தில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி உடுப்பி போகலான்ற அடுத்த பிளான் கிளம்பணும். அப்படியே போகிற வழியில் அந்த கோயில் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன மலை இருக்கும். அந்த மலை மேலே பார்த்திங்கன்னா பாகுபலியோட சிலை, கோமதீஸ்வரர் சிலை இருக்கும். அது வந்து நம்ம சரவணபெலகுலாவில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். இது வந்து 1973 சம்திங் கட்ட ஆரம்பித்து 80 வாக்கில் திறக்கப்பட்டது. முதல்ல படிக்கட்டு தான் இருந்தது, இப்போ ரோடு போட்டிருக்காங்க. இது மேலே போகிறோம். ஏன்னா லாஸ்ட் ட்ரிப் நான் வரும்போது அந்த சிலையை பார்க்காம வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு திருப்பி போகிறேன்.
இது ஃபுல்லாகவே மலை பிரதேசத்தில் இருக்கிறதுன்றதால ரொம்ப எங்கே பார்த்தாலும் பச்சை பசேலும் மரங்கள் தான் இருக்கும். மேலே போனால் பாகுபலியோட சிலை இருக்கும். அவரோட உண்மையான பேர் கோமதேஸ்வரர். நாம் சரவணபலகலா வீடியோ போடும்போது அது டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இந்த கோயிலில் இருக்கிற சிலையை மட்டும் நான் பார்த்துட்டு நாம் இங்கேருந்து கிளம்பி உடுப்பி போகிறோம். அடுத்து உடுப்பி போகிறதுக்கு முன்னாடி கட்டில் துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோயிலை பார்த்துட்டு தான் உடுப்பி போகிறோம். அடுத்த வீடியோ கட்டில் துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோயில் வீடியோ தான் வரப்போகுது. அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சிலையை சுற்றி ஒரு பார்க் மாதிரி நல்லா அழகாக கட்டி வச்சுருப்பாங்க. இந்த சைட்லேயே சின்னதாக ஒரு ஷெட்டு இருக்கும். அந்த ஷெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த சிலை எப்படி உருவாக்குனாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க, மலை மேலே எப்படி ஏற்றுனாங்க, அதை பற்றிய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த கோயில்லையும் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மகா அபிஷேகம், அதாவது சரவணபலகலா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணுவாங்க இங்கேயும். தர்மஸ்தலா கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்துக்கும் சமண மதத்துக்கும் ஒரு பாலமாகவே இருக்கும். பட் சரவணபலகலாவில் இருக்கிற இதே கோமதேஸ்வரில் பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது காலையில் 8 மணி, அப்படியே வானம் இருட்டிகிட்டு இருந்தது, நல்லா மழை வரா மாதிரி. நம்ம வியூவர்ஸ்லாம் சொல்கிறது ஒன்று தான், இந்த கோயில் வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாகவே போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் கூட நிறையா அதில் இருக்கும். அதை மிஸ் பண்ணாதீங்க படிக்கிறதுக்கு. அதை கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதுதான் அந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்க இடம். அந்த கோயில் எப்படி கட்டினா, எப்படி அந்த டைமில் சிலையை பிரதிஷ்டை பண்ணாங்க, எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கும். நாம் இதை பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பி கட்டில் கிளம்பி போயிட்டோம். அந்த கட்டில் துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோயில் தான் அடுத்து போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு உங்கள் ஆதரவு கொடுத்துவாங்க. ஆக்சுவலாக நான் வீடியோ வந்து நிறைய போடுறதில்ல, ஏன்னா நம்ம ஆஃபீஸ் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குன்றதால வீடியோஸ் கொஞ்சம் போடுறது கம்மியாயிடுச்சு. சரி, இந்த ட்ரிப்போட வீடியோ ஃபஸ்ட்டு போடுவேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெல்லி போய்ட்டு வந்த வீடியோ, ராஜஸ்தான் வீடியோ பெண்டிங் இருக்குது, போடாமே வச்சுருக்கேன். அதுவும் அடுத்து வர ஆரம்பிச்சிடும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.